நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அது ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் வர வேண்டிய நேரத்தில் இறங்கி வரும். விசுவாசிக்கிற உள்ளமே பயப்படாதே, அவர் வருவார். இந்த மாதத்தில் பிள்ளை எப்படி ஃபீஸ் கட்ட போறேன்னு பயப்படுறீங்களா? ஆமென். அதனால காணிக்கை பிடிச்சு வச்சிருக்கீங்களா? கொடுங்க, ஆண்டவருக்கு உங்களை கைவிட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இது காணிக்கை மட்டுமல்ல, காணிக்கைக்காக பேசவில்லை, கர்த்தருக்கு அடுத்த எல்லா காரியத்தையும் சொல்றேன். ஒரு வேலை தாராரா, சண்டே லீவ் போட்டு நீங்க இருங்க. ஆமென். இல்ல சண்டே போனாதான் பரவாயில்ல, நான் சண்டே வேலைக்கு போய் எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, அதை விட மேன்மையானது ஒண்ணு கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நாளை கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கர்த்தருக்கு கொடு. சீசன் தேவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் ஒருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, நான் மனப்பூர்வமாய் செய்யணும். தேவனுக்கு ஊழியம் செய்வதை நான் ஒருத்தங்க சொல்லி செய்யக்கூடாது, நான் செய்யணும். ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தை ஒருத்தங்க சொல்லி நான் செய்யக்கூடாது, நான் செய்வேன். நான் செய்ய செய்ய தலைமுறைக்கு பலன் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. Glory. ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கை என்று எடுத்தோன்னு ஏதோ பணத்தை கொண்டு இதுக்காக மட்டுமல்ல, எல்லா காரியத்தையும் இதுக்குட்படுத்துகிறேன். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு காரியத்தை நான் ஒருத்தங்க சொல்லி செய்கிறேன் என்றால் அது நான் என் தேவனை கனவீனப்படுத்துகிறது. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒருத்தங்க சொல்லி, ஆண்டவரே நான் செய்றேன், ஆண்டவரே நான் செய்றேன், ஆண்டவரே நீ செய்யறதோட நான் வெயிட் பண்றேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா.